குளச்சல் துறைமுகமானது ஏவிஎம் கால்வாய் வந்துட்டு அந்த துறைமுகம் வளர்ச்சியில் மிகுந்த பங்கை வகித்தது. ஒரு காலத்தில் தென் திருவிதாங்கூரின் வணிகம், போக்குவரத்து மற்றும் மக்களின் வாழ்வாதாரத்தின் உயர் நாடியாக இருந்தது இந்த ஏவிஎம் சேனல். இன்று பராமரிப்பின்றி பொலிவிழுந்து காணப்படுகிறது. இந்த கால்வாயை மீட்டெடுக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த குமரி மாவட்ட மக்களின் கோரிக்கையாகும். குளச்சல் பகுதியை ஒட்டி செல்லும் அனந்த விக்டோரியா மார்த்தாண்டவர்மா கால்வாய், அதாவது சுருக்கமாக ஏவிஎம் கால்வாய் என்று அழைக்கப்படுகிறது. திருவிதாங்கூர் சம்ஸ்தானத்தில் உருவாக்கப்பட்ட இந்த நீர்வழியானது தென் கேரளா மற்றும் இன்றைய கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளை இணைத்த ஒரு முக்கிய உள்நாட்டு போக்குவரத்து பாதையாக, பண்பாடு பரிமாற்றத்தை இணைந்த உயர் நாடியாக இருந்தது. மன்னர் உத்தர திருநாள் மார்த்தாண்டவர்மாவின் பெயரும் அன்றைய இங்கிலாந்து ராணி விக்டோரியாவின் பெயரும் இணைந்தது தான் இந்த அனந்த விக்டோரியா மார்த்தாண்டவர்மா கால்வாயாக பெயர் சூட்டப்பட்டது. ஒரு காலத்தில் சாலைகள் குறுக்கலாக இருந்த நிலையில் தேங்காய், அரிசி, மசாலா பொருட்கள், பனை மற்றும் மரப்பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை இந்த கால்வாய் வழியாக படகுகளில் குளச்சல் துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர். மீனவர்களின் வாழ்வாதார விவசாய நிலங்களின் நீர் ஆதாரமாக இந்த கால்வாய் இருந்தது. சாலை போக்குவரத்து வளர்ந்த பிறகு இந்த கால்வாயின் பயன்பாடு குறைய தொடங்கிவிட்டது. தொடர்ந்து தூர்வாரப்படாமையால் ஆக்கிரமிப்புகளும் நிறைய இருக்கிறது. கழிவு நீர் இங்கே கலக்கப்பட்டு பராமரிப்பு இன்மையின் காரணமாக அதன் பழைய பொலிவு இழந்து விட்டது. நம்மளை அனுப்புனதே இதை சொல்றதுக்காக தான் சார், இல்லைன்னா இப்ப ஊருக்கு போக முடியாது. அதே போன்று மேலும் 2004 டிசம்பரில் சுனாமிக்கு பிறகு, ஏன்னா இது முக்கியமான ஒரு இஷ்யூ, 2004 டிசம்பரில் ஏற்பட்ட சுனாமிக்கு பிறகு இந்த கால்வாய் மிகவும் நச்சுத்தன்மை கொண்ட ஒரு கொடூரமான ஒரு கால்வாயாக மாறிவிட்டது. பல உயிர்களையும் இந்த கால்வாய் வாங்கியுள்ளது. எனவே இந்த கால்வாயை மீட்டெடுத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மழைநீர் வடிகால் மேம்பாடு, பாரம்பரிய சின்னம் பாதுகாப்பு போன்ற உள்ளூர் சுற்றுலா வளர்ச்சி போன்ற பல நன்மைகளை இதனால் கிடைக்கும். ஆக்கிரமிப்புகளை அகற்ற மிகப்பெரிய ஒரு சவாலாகும் என்பது மறக்கப்படுவதற்கில்லை. ஆனால் இதை குளச்சல் முதல் மண்டைக்காடு வரை இருக்கும் ஏவிஎம் கால்வாய் வரையாவது இதை தூர்வாரி செய்ய வேண்டும். 2 பக்கங்களிலும் பனை மரங்களை நட்டு குளச்சல் துறைமுகமானது ஏவிஎம் கால்வாய் வந்துட்டு அந்த துறைமுகம் வளர்ச்சியில் மிகுந்த பங்கை வகித்தது. ஒரு காலத்தில் தென் திருவிதாங்கூரின் வணிகம், போக்குவரத்து மற்றும் மக்களின் வாழ்வாதாரத்தின் உயர் நாடியாக இருந்தது இந்த ஏவிஎம் சேனல். இன்று பராமரிப்பின்றி பொலிவிழுந்து காணப்படுகிறது. இந்த கால்வாயை மீட்டெடுக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த குமரி மாவட்ட மக்களின் கோரிக்கையாகும். குளச்சல் பகுதியை ஒட்டி செல்லும் அனந்த விக்டோரியா மார்த்தாண்டவர்மா கால்வாய், அதாவது சுருக்கமாக ஏவிஎம் கால்வாய் என்று அழைக்கப்படுகிறது. திருவிதாங்கூர் சம்ஸ்தானத்தில் உருவாக்கப்பட்ட இந்த நீர்வழியானது தென் கேரளா மற்றும் இன்றைய கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளை இணைத்த ஒரு முக்கிய உள்நாட்டு போக்குவரத்து பாதையாக, பண்பாடு பரிமாற்றத்தை இணைந்த உயர் நாடியாக இருந்தது. மன்னர் உத்தர திருநாள் மார்த்தாண்டவர்மாவின் பெயரும் அன்றைய இங்கிலாந்து ராணி விக்டோரியாவின் பெயரும் இணைந்தது தான் இந்த அனந்த விக்டோரியா மார்த்தாண்டவர்மா கால்வாயாக பெயர் சூட்டப்பட்டது. ஒரு காலத்தில் சாலைகள் குறுக்கலாக இருந்த நிலையில் தேங்காய், அரிசி, மசாலா பொருட்கள், பனை மற்றும் மரப்பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை இந்த கால்வாய் வழியாக படகுகளில் குளச்சல் துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர். மீனவர்களின் வாழ்வாதார விவசாய நிலங்களின் நீர் ஆதாரமாக இந்த கால்வாய் இருந்தது. சாலை போக்குவரத்து வளர்ந்த பிறகு இந்த கால்வாயின் பயன்பாடு குறைய தொடங்கிவிட்டது. தொடர்ந்து தூர்வாரப்படாமையால் ஆக்கிரமிப்புகளும் நிறைய இருக்கிறது. கழிவு நீர் இங்கே கலக்கப்பட்டு பராமரிப்பு இன்மையின் காரணமாக அதன் பழைய பொலிவு இழந்து விட்டது. நம்மளை அனுப்புனதே இதை சொல்றதுக்காக தான் சார், இல்லைன்னா இப்ப ஊருக்கு போக முடியாது. அதே போன்று மேலும் 2004 டிசம்பரில் சுனாமிக்கு பிறகு, ஏன்னா இது முக்கியமான ஒரு இஷ்யூ, 2004 டிசம்பரில் ஏற்பட்ட சுனாமிக்கு பிறகு இந்த கால்வாய் மிகவும் நச்சுத்தன்மை கொண்ட ஒரு கொடூரமான ஒரு கால்வாயாக மாறிவிட்டது. பல உயிர்களையும் இந்த கால்வாய் வாங்கியுள்ளது. எனவே இந்த கால்வாயை மீட்டெடுத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மழைநீர் வடிகால் மேம்பாடு, பாரம்பரிய சின்னம் பாதுகாப்பு போன்ற உள்ளூர் சுற்றுலா வளர்ச்சி போன்ற பல நன்மைகளை இதனால் கிடைக்கும். ஆக்கிரமிப்புகளை அகற்ற மிகப்பெரிய ஒரு சவாலாகும் என்பது மறக்கப்படுவதற்கில்லை. ஆனால் இதை
குளச்சல் முதல் மண்டைக்காடு வரை இருக்கும் ஏவிஎம் கால்வாய் வரையாவது இதை தூர்வாரி செய்ய வேண்டும். 2 பக்கங்களிலும் பனைமரங்களை நட்டு நிலத்தடி நீரை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்.